பெசாத்து கட்சியின் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒழுங்குமுறை வாரியம் வெளியிட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் பெசாத்துவில் இருந்து நீக்கப்பட்டது அவருக்கும் கட்சி தலைவர் முஹிதீன் யாசினுக்கும் இடையிலான தலைமை மோதலே காரணம் என்று நம்பப்படுகிறது. ஹம்சா கட்சியின் அரசியலமைப்பின் பிரிவு 914 மீறியதாக ஒழுங்குமுறை வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 14 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு வாரியத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் ஒழுங்குமுறை வாரிய தலைவர் ராஜித் தெரிவித்துள்ளார். பெசாத்து பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினார். கட்சியின் உயர்மட்ட தலைமைக்கு ஒழுங்குமுறை வாரியத்தின் தீர்ப்பு குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஹம்சா அரசியலமைப்பு நெறிமுறைகள் மற்றும் நடத்தை விதிகளை உறுப்பினர்கள் பின்பற்ற வேண்டிய பிரிவு 914 மீறியதாக கண்டறிந்ததை தொடர்ந்து கட்சி அரசியலமைப்பின் பிரிவு 22.5 கீழ் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஒழுங்குமுறை வாரியம் அவரது உறுப்பினர் உரிமைகளை ரத்து செய்ததாக அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை வாரியத்தால் நேற்று வெளியேற்றப்பட்டவர்கள் ஏற்பாடு செய்யும் எந்தவொரு கூட்டங்களிலும் பங்கேற்க வேண்டாம் என்று பெசாத்து பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பதவி நீக்கப்பட்ட துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுதீனுடன் இணைந்த தலைவர்கள் இன்று மதியம் லம்பா பந்தாய் நகரில் கூடுவார்கள் என்று நம்பப்படும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹம்சாவும் முஹிதீனும் பல மாதங்களாக தலைமைத்துவ மோதலில் ஈடுபட்டுள்ளதை அடுத்து ஹம்சா மற்றும் 16 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அஸ்மின் வெளியிட்ட சுற்றறிக்கை கட்சியின் அரசியலமைப்பிற்கு எதிராக செயல்படுகிறவர்களுடன் சரி செய்வது அல்லது பெசாத்துவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் தவறான கருத்துக்களை வெளியிடுவது பெசாத்து உறுப்பினர்களுக்கு ஒரு குற்றமாகும் என்பதை நினைவூட்டியுள்ளது. இந்த விதிகளை மீறுவது ஒழுங்கு நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்று அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அரசியல் அமைப்பை நிலைநிறுத்தி பெசாத்துவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெசாத்து உறுப்பினர்கள் அரசியலமைப்பு நெறிமுறைகள் மற்றும் நடத்தை விதிகளுக்கு இணங்க வேண்டும் என்ற கட்சியின் அரசியலமைப்பின் ஒரு விதியை மீறியதற்காக ஹம்சா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 10 பிரிவு தலைவர்கள் உட்பட 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கட்சி அரசியலமைப்பின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அனைவரும் 14 நாட்களுக்குள் மேல் முறையீடு செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பெசாத்து துணைத் தலைவராக இருந்த ஹம்சா ஜைனுடின் நேற்று மாலை கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே திரங்கானு மாராங்கில் உள்ள மஸ்ஜித் ருசிலாவில் பாஸ் கட்சியின் தலைவர்களை சந்தித்த புகைப்படத்தை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங், உதவித் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார், பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் மற்றும் உதவிச் செயலாளர் ஷாகிர் சுலைமான், பெசாத்து உதவித் தலைவர் ரொனால்டு கியாண்டி மற்றும் முன்னாள் பெசாத்து தலைவர்கள் சைஃபுடின் அப்துல்லா மற்றும் வான் ஜான் சைஃபுல் ஆகியோர் உடன் இருந்தனர். பாஸ் நீண்ட காலமாக ஹம்சாவை ஆதரிப்பதாக கூறப்படுகிறது. அவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டதும் பாஸ் கட்சியின் ஆதரவுடன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. PKR தற்போது அதன் வலுவான நிலையில் உள்ளது என்றும் மேலும் கட்சி உறுதியாக இருப்பதை உறுதி செய்ய அதன் பலம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும் அதன் தலைவர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மற்ற கட்சிகளுடன் ஒப்பிடும் போது PKR கடுமையான சவால்களை எதிர்கொண்டாலும் குழு பணி பலத்தை திரட்டி கட்சிக்கு வெற்றியை உறுதி செய்யும் என்று அவர் நேற்று கெடா PKR உறுப்பினர்கள் மத்தியில் தெரிவித்தார். கப்பல் ஸ்டைல் மற்றும் நிலைத்தன்மையுடன் இணைக்க வலிமையை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று அவர் கூறினார். இருப்பினும் கட்சிக்குள் உள்ள அனைத்தும் சரியானவை என்று யாரும் கருதக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 3 ஆண்டுகளில் தாம் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதில் இருந்து பொருளாதாரத்தை சரி செய்யவும் அரசாங்கத்தை ஒழுங்குபடுத்தவும் விரும்பியதால் கட்சிக்கு குறைந்த அளவிலேயே கவனம் செலுத்தி உள்ளதாக தாம் ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். நமது கடமை என்னவென்றால் வேலை செய்வதும் நமது தேர்வுகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதும் ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரச்சனைகள் இருந்தால் எழுப்பப்படும் ஒவ்வொன்றிற்கும் உண்மையுடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் புனைக்கதைகள் அல்ல என்றும் அவர் கூறினார். கட்சியின் போராட்டம் உண்மைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் உலகில் எந்த நாடும் வெறுப்பின் விதைகளை விதைத்து முன்னேறவில்லை என்றும் அன்வார் விளக்கினார். வெறுப்பால் இயக்கப்படும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மாறாக ஒருவர் முழு நம்பகத்தன்மையுடனும் பொறுப்புடனும் கடமைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் இஸ்லாத்தை நிலைநிறுத்த விரும்புவதாக கூறலாம். ஆனால் இஸ்லாம் அதன் பிரகடனத்தில் மட்டுமல்ல, அது அதன் நடைமுறையிலும் அதன் நீதியின் கொள்கைகளிலும் அதன் போதனைகளை செயல்படுத்துவதிலும் உள்ளது என்று அவர் கூறினார்.
ஜொகூர் கம்போங் ஒராங் அஸ்லி தெலுக் ஜாவாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் 2000 ரிங்கிட் நிதி உதவி அளித்துள்ளார். இந்த அறிவிப்பு சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் முகநூல் பக்கத்தில் அதனுடன் கூடிய புகைப்படங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பங்களிப்பு பாதிக்கப்பட்டவர்களின் நிதி சுமையை குறைப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதி என்றும் அவர்களில் பெரும்பாலோர் மீனவர்கள் அல்லது சுய தொழில் செய்பவர்கள் என்றும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. வரவிருக்கும் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் காரணமாக கோலம்பூருக்கு உள்வரும் போக்குவரத்து கடுமையாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த போக்குவரத்து தகவல் அமைப்பின் தரவுகளின்படி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 3 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் கோலம்பூருக்குள் நுழைந்ததாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்துள்ளார். பல தேசிய அளவிலான நிகழ்வுகள், விபத்துகள் மற்றும் மோசமான வானிலை ஆகியவை போக்குவரத்து அளவை அதிகரிக்க பங்களித்துள்ளன. பண்டிகை காலத்தில் உயிரிழப்புகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க காவல்துறையினர் ஓப் சலாமாட் 25 அறிமுகப்படுத்தி உள்ளதாக ஃபாடில் மாசஸ் தெரிவித்தார். ஹாட்ஸ்பாட்களில் குறிப்பாக ஷாப்பிங் மால்கள் மற்றும் பிரதான நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களுக்கு அருகில் கூடுதல் பணியாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார். போக்குவரத்து கட்டுப்பாட்டு காலங்கள் உச்ச நேரத்திற்கு அப்பால் நீட்டிக்கப்படும் என்றும் மேலும் அதிக திறன் கொண்ட சந்திப்புகளில் போக்குவரத்து விளக்குகள் நகராண்மை கழகத்தின் உதவியுடன் அளவீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விபத்துகளை உடனடியாக நிர்வகிக்கவும் நீண்ட போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்கவும் அவசர கால மீட்புக் குழுக்களை நியமிக்கப் போவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.